முதல்ல மைனிகாரிய வீட்டை விட்டு துரத்து. அப்பதான் நீ நான் அண்ணன் ஒற்றுமையா இருக்க முடியும். அடி பாவி, மாமியாரும் மருமகளும் எப்படா சண்டை போட்டு பிரிவாங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். உன் மருமக எல்லாம் லேசுப்பட்ட ஆளு கிடையாதுமா. அப்புறம் என்னம்மா அப்புறம்? நான் சொன்ன மாதிரி முதல்ல உன் மருமகளை வீட்டை விட்டு துரத்து. என்ன உன் மருமவா எத்தனை நேரம் வாரியலால சாத்திருப்பா? நீயும் அதே கோவத்துல உன் மருமகளை போய் வாரியலால சாத்துமா. போமா, முதல்ல உன் மருமகளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்து. என்னடி எனக்கே நீ யோசனை சொல்லி தாரா? எம்மா, எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். உன் மருமகளை முதல்ல வீட்டை விட்டு துரத்து. போமா. ஏ பூவாத்த பாட்டி, என் சம்பந்திக்காரி என்ன வரத்து வர பாத்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணே, பாத்துட்டு தானே இருக்கேன். என்ன நிலை இல்லாம நிக்கியா? அது சரி பாட்டி, எங்க மாமனாரும் மாமியாரும் அவங்க மாமனாரும் சப்போர்ட்னால வீட விட்டு வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் தான் சிவகாமி நிம்மதியா வாழ்க்கை வாழ்ந்தா. சிவகாமிக்கு மாமியார் ராங்கி பிடிச்சவளா இருந்தாலும் மாமனார் சப்போர்ட்ல இருந்தனால சிவகாமியும் அவளுக்கு மாப்பிள்ளையும் நிம்மதியா வாழ்ந்தாங்க. அத போல செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் தண்டனை உண்டு பாத்தியா? ஆமா பாட்டியோ, முன்னாடி எல்லாம் பெத்தவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி கிடையாது இல்ல. அவரவர் செஞ்ச பாவத்துக்கு அவரவரே தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தா தானே சரி. அத போலதான் உன் மாமியாருக்கு மாமியார் அந்த முத்தமா கிளவி இருக்கல, உன் மாமியாருக்கு பண்ண பாவத்துக்கு கையில படம் இருந்து சரியா சோரத்துல முடியாம இருந்தாங்களாம். ஆனா சிவகாமிக்கு மாமியாரு உடம்பு சரியில்லாம இருந்த பிறவும் மாமனாரு உன் மாமியார்ட்டையும் சொல்லலையா மோகன்ட்டையும் சொல்லலையா? அப்படியே பாட்டி, எங்க மாமியார்ட்ட சொல்லலையா? ஆமா, அவரு எப்படி சொல்லுவாரு பாவம். மருமகளும் மகனும் இப்பதான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவளை பத்தி இப்ப சொன்னா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களேன்னு அவர் சொல்லவே இல்ல. அந்த முத்தமா கிளவி ஒரு கப் காப்பிய கூட நிம்மதியா குடிக்க விட மாட்டா. கடைசி நேரத்துல குடிக்க தண்ணி இல்லாம கிடந்தாலாம். வயசான மாமனாரு அவரும் எப்படி கிடந்து பாப்பாரு? ஆமா, அதுவும் சரிதான். அப்படியே உடம்பு சரியில்லாம இருந்து ஒரு நாள் அந்த முத்தமா கிளவி மண்டை போட்டுட்டாளாம். அப்படியே பாட்டி? ஆமா, பின்ன சிவகாமிக்கு செய்த பாவத்துக்கு அவ இன்னும் இருக்கா செய்வான். அவ மண்டை போட்ட அப்புறம் தான் மோகனுக்கு மருமகளுக்கு விஷயமே தெரியும். அதுக்கப்புறம் தான் உன் மாமியாரு மாமனாரு வெளியூர்ல இருந்து வந்தாங்களாம். அப்புறம் மாமியாருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் பண்ணிட்டு இங்கே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மாமனாரு பழையபடி நீங்க வெளியூர்லயே போயிருங்கன்னு சொன்னாரு. ஆனா சிவகாமியும் மாப்பிளையும் கேட்கல. வயசான மாமனார ஒத்தை விட்டுட்டு போக முடியாது பாத்தியா? அதனால சிவகாமியும் மாப்பிளையும் இங்க வீட்டோட இருந்துட்டாங்க. சிவகாமியும் மாப்பிளையும் மாமனாரு நல்லபடியா பாத்துட்டாங்க பாத்தியா? ஆமா பாட்டியோ, அவரு பரவாயில்லைல. என் மாமியாருக்கு மோகனுக்கு நல்லதானே பண்ணிருக்காரு. அதனாலதான் அவரு கடைசி காலத்துல நல்ல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாரு. அவரு நல்ல மனுஷன் தெரியுமா? பரவாயில்ல பாட்டியோ, எங்க மாமியாருக்கு மாமியார் சரியில்லாம இருந்தாலும் மாமனாரு நல்ல மனுஷனா தான் இருந்திருக்காரு. ஆமா, அவர்னாலதான் மருமகளுக்கு மகனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. இருக்கப்பட்ட சொத்து பத்தி எல்லாத்தையும் மோனுக்கு பேர்லயும் மருமகள பேர்லயும் எழுதி வச்சுட்டாரு. நீ ஏன் சொல்லு சின்ன பொண்ணு, நம்ம போகும்போது எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டா போக முடியும்? அந்த முத்தமா கலவி சிவகாமிய போட்டு என்ன பாடப்படுத்திட்டான். கடைசியா போகும்போது இந்த பெரிய வீட்டை தலையில தூக்கி வச்சா கொண்டு போனா? ஆமா பாட்டியோ, நீங்க சொல்றது சரிதான். நம்ம போகும்போது தலையில தூக்கி வச்சா கொண்டு போக முடியும். சொத்தை பத்த எல்லாத்தையும் சேர்த்து இருக்க வரைக்கும் 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு நல்லபடியா வாழ வேண்டியதான். ஆமா சின்ன பொண்ணு, உதவி பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருந்தா போதும். அப்பதான் நம்மள நிம்மதியா இருக்க முடியும். சிவகாமி நல்ல மனுஷிதான். அதனாலதான் மாமியார் அவளை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அவ சமாளிச்சு இருந்துட்டா. இந்நேரம் நானே இருந்துட்டா பாத்தீங்க. ஆமா பாட்டிய, அதான் அன்னைக்கே சொன்னீங்க இல்ல, ஓலைக்க எடுத்து தலையில அடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு. அந்த இருந்தா பாத்தியா, அவ எப்ப பார்த்தாலும் என்ன பக்கத்து வீட்டு ரெட்ட குடும்பிக்காரன்னு தான் கூப்பிடுவா. எனக்கு அந்த ஆக்குல கோவம் வரும். ஆனா சிவகாமிய பாப்பேன், பாவம் போல இருக்கும். என்ன செய்ய, நாம ஒண்ணு போய் சொல்ல போய் அப்புறம் சிவகாமிக்கு தானே ஏச்சி கிடைக்கும். நானும் பேசாம போயிரும் பாத்தியா. எப்பாடா, எப்படியோ எங்க மாமியார் தப்பிச்சுட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். நீ அந்த போட்டோவை எடுத்து செவுத்துல மாட்ட போன பாத்தியா, அந்த நேரம் உன் மாமியா உன்கிட்ட கோவப்பட்டாங்க பாத்தியா. அந்த சாக்க வச்சுட்டு உன் சம்பந்திக்காரி உன் மாமியாட்ட எப்படி எல்லாம் போட்டு குடிக்க பாத்தியா. ஆமா பாட்டியோ, இவ்வளவு பாத்துட்டே தான் இருக்கேன். எந்த புந்துல எப்படி என்ன சாக்கு கிடைக்குன்னு பாத்துட்டே இருப்பா போல. இப்படி ஒரு சம்மந்திகாரி எனக்கு வாச்சிருக்க. எல்லாமே என் தலை எழுத்தா இருக்கு. அங்க பாரு, உன் மாமியாரிட்ட என்னென்னலாம் சொல்லியானு. எம்மா, நீ என்ன செல்ல மோளே நீ எவ்வளவு ஆசையா கூப்பிடுவ. ஆனா இப்ப நீ என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியா. அதுக்கு காரணம் யாரம்மா? உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரக்கு உன் மருமக தானம்மா. என்னடி சொல்லியா? ஆமாம்மா, நம்ம
குடும்பம் ஒத்துமையா இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே மைனிகாரி தானேம்மா. அட பாதியில போனவா என்னமா நடிப்பு நடிக்கா? ஆமா, இவ குடும்பம் ஒத்துமையா இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணமா. ஆளை பாரு ஆள. ஒரே வீட்ல நீ நான் அண்ணனு எப்படி ஒத்துமையா இருந்தோம் பாத்தியம்மா. எங்கிட்ட இருந்த அண்ணனையும் பிரிச்சுட்டா, உன்னையும் பிரிச்சுட்டா. எங்க மாமியா வீட்ல நான் இருந்தா அடிக்கடி போன் பண்ணி பேசுவேம்மா. எப்படி மக்கா இருக்கே என் செல்ல மொவல, சாப்பிட்டியா எடுத்தியான்னு என்ன பாசமா கேப்ப. நீ என் மேல காட்டின பாசத்துக்கு டபுள் மடங்கா இல்லம்மா நான் உங்ககிட்ட பாசம் காட்டுனேன். அதனால தானேம்மா மாமியா வீட்டுல கூட ஒன்ன விட்டுட்டு இருக்க கழியாம ஒரு வாரத்துக்கு 5-6 நாள் நம்ம வீட்டுக்கே வருவேன். ஆமா, அங்க இருப்பு கொள்ளாம இங்க வந்துருவா. இங்க வந்துகிட்டு என்ன போட்டுல பாடா படுத்தி எடுத்தா. ஆனா இப்ப எதிர்த்தால வீட்டுல இருந்துட்டே ஒருத்தர் நிம்மதியா பேச முடியலையம்மா. ஆனா ஒன்னு சொல்லி கேட்டுக்கம்மா, இந்த தெருவுல உள்ள எல்லாரையும் மயக்கி வச்சிருக்க மைனிகாரி. என்னடி சொல்லியா? தெருவுல உள்ள எல்லாரையும் உன் மைனிகாரி மயக்கி வச்சிருக்காளா? ஆமாமா, சுமதி அக்கா, நளினி அக்கா, சொர்ணாக்கா எல்லாரையும் தான் மயக்கி வச்சிருக்கா. ஆனாத குறைக்கு இதுக்கு முன்னாடி 4 முடி என்கிட்ட தான் நல்ல இதா இருந்தாங்க. இப்ப 4 முடிய கூட மயக்கி வச்சிருக்காங்க. அம்மா, அவங்க எல்லாருமே மைனிகாரிக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்காரி நாய் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா? போன வாரம் இந்த சுமதி அக்காவும் நளினி அக்காவும் தெருவுல போட்டு என்ன வாரியலால எப்படி அடிச்சாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் மைனிகாரி தானம்மா. இந்த மைனிகாரி சொல்லி எடுத்தாம்மா எல்லாரும் என்ன தெருவுல போட்டு சாத்துன்னு சாத்துனாங்க. எல்லாரையும் மைனிகாரி மயக்கி வச்ச போல தானே மைனிகாரி ஒன்னே மயக்கி வச்சிருக்காங்க. என்னடி சொல்லியா? உன் மைனிகாரி என்ன மயக்கி வச்சிருக்காளா? ஆமா, அதனால தானே அவ சொல்லுக்கு மாறு பேச்சு பேசாம இருக்க. தெருவுல போட்டு எல்லாரும் என்ன அடிச்சாலே நீ ஏன் எதுக்கு ஒரு வார்த்தை கேட்காம இருக்க? ஆமா, பண்றது ஃபுல்லா வேண்டாத வேலை. இவள தெருவுல போட்டு வாரியலால அடிக்காம என்ன மடியில போட்டு கொஞ்சம் வச்சிருவாங்க. மைனிகாரி நம்ம வீட்டுக்கு ராணியா இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஏதோ இது பெரிய அரண்மனை, இதுல இருந்து நான் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கேனா. என்னடி சொல்லியா? சிவகாமிக்கு போ ஒண்ணுனா சொல்லிட்டு இருக்க, அதையும் கேட்டுட்டு இருக்காளே. செவட்ல 2 போடகில்ல. ஆமாமா, நீ இப்ப மைனி பேச்சை கேக்கியா? அண்ணனும் மைனி பேச்சை தானே கேட்டுருக்கான். என்னையும் வீட்டை விட்டு வெளில துரத்தியாச்சு. வீட்டு நடையில மிதிக்க கூடாதுன்னு நீயும் சொல்லிட்ட, அண்ணனும் சொல்லிட்டான். அதனால நானும் இப்ப வீட்டுக்குள்ள வர முடியாதா? இப்ப மைனிகாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேல நான் சொல்லியதான் நீங்க கேட்கணும். உனக்கு அண்ணனுக்கு ஆர்டர் போடுவாங்க, பாத்துட்டே இருங்க. அப்படி சொல்லியாட்டி என்ன சிவகாமிக்கு பேச்சு மாறுது? ஏ பாட்டியோ, எங்க அத்தைக்கு பேச்சு அப்படியே மாறுது பாத்தீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, மூவா வருஷ வரையில அம்மகாரி விழுந்துட்டா போல. என்ன பாட்டி, என் நிலைமை இப்படி மாறுது? நான் செஞ்ச தப்புக்கு என் மாமியாரு மன வருத்தப்பட்டாங்க. அதுக்கு வேண்டி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தா, இங்க என் சம்பந்திகாரி என் மாமியாருக்கு மனச பாத்திட்டு இருக்காள. அதான் சின்ன பொண்ணு, எனக்கு ஒண்ணும் புரியல. நீ முதல்ல அழாம இரு. எங்க அம்மா மனசு மாறிட்டாங்க. நம்ம சொல்றதுக்கு எல்லாம் அப்படியான்னு கேட்க மட்டும் செய்யறாங்க. எங்க அம்மா என் பக்கம் வந்துட்டாங்க. இனிமே என் காட்டுல மழைதான். மைனி, உங்க நேரத்தை நான் எப்படி என் சாதகமா மாத்திட்டேன் பாத்தீங்களா? அதுதான் என்னோட திறமை. இப்படா எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிட்டே வாரா. மைனி பக்கம் திரும்புறாம நம்ம பக்கமா இழுத்துட்டு போவோம். ஏம்மா, ஏமா நீ வாசல்ல வருத்தப்பட்டுட்டு இருக்க? வா நம்ம வீட்டுக்கு போவோம். என்னது, நம்ம வீட்டுக்கு போவோமா? அடி பாவி. அட வாமா. எடி எங்கடி என்ன வர சொல்லியா? என்னம்மா இப்படி சொல்லியா? உனக்காக உன் செல்லம்மாவா நான் இருக்கேன்லம்மா. நம்ம வீட்டுக்கு போவோம் வா. ஆஹா, சிவகாமி மோவா இழுப்புக்கெல்லாம் போயிட்டே இருக்கா. என்ன சின்ன பொண்ணு, ஓ மாமியாரு மோவனை நம்பிட்டா போல. ஆமா பாட்டியோ, ஒரு போட்டோனால என்னையும் என் மாமியாரையும் பிரிச்சுட்டாள. ஐயோ சிவகாமி, ஏன் இப்படி பண்ணியா? மோவளை பத்தி நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்து ஏன் அவ இப்படி பண்ணியா? அவ கூப்பிட கூட பின்னாடியே போயிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு, நீ வருத்தப்படாத மக்கா. ஓ மாமியார்ட்ட நான் எடுத்து சொல்லேன். மைனி, இனி உங்க ஆட்டம் செல்லவே செல்லாது. எப்படி பாத்தீங்களா? எங்க அம்மாவை என் பக்கமா இழுத்துட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? இனிமேல் எங்க அம்மா என் பேச்சதான் கேட்பாங்க. வாமா, நம்ம வீட்டுக்குள்ள வா. ஐயே, வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா எப்படி வாசல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே? ஏமா இங்கே உட்கார்ந்துட்டா வீட்டுக்குள்ள வா. வேண்டாம் அக்கா, இதுல நல்ல காத்து வருது. இதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுவும் நல்லதான். வீட்டுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கு பாத்தியா? வெளியே நல்ல சிலு நல்லா காத்தடிக்குது. ஏம்மா, இப்படி நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருந்த பாடு பேசியும் பாத்தியா? இத நினைக்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இருக்கும் டி, இருக்கும். சரி மக்கா,
உன் மைனுகாரி காட்டின இதுல எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிட்டு மக்கா. லேசா தலைவலிக்க போல இருக்கு. போய் ஒரு கப் காஃபி சூடா எடுத்துட்டு வா. கொண்டரி மக்கா. எம்மா காஃபியா வேணாம்? ஆமா மக்கா, கொஞ்சம் சூடா காஃபியா குடிச்சா எனக்கு தலைவலி சரியாகும் பாத்தியா. வா போய் சூடா காஃபி போட்டு எடுத்துட்டு வா. எம்மா அது வந்து என்ன மக்கா? எம்மா காஃபி போடக்கு பால் தீந்து போயிட்டமா. இல்லையே நானும் மாப்பிள்ளையும் காஃபி போட்டு குடிச்சோம் பாத்தியா, அப்பவே பால் காலி ஆயிட்டு. எம்மா நான் ரூபா தரேன், கடையில போய் ஒரு 1/4 லிட்டர் பால் வாங்கிட்டு வரேம்மா. அப்புறம் காஃபி தூள் இருக்கட்டி? அட பாத்தியம்மா, மறந்தே போச்சு, காஃபி தூளும் காலி ஆயிட்டுமா. கடைக்கு போய் ஒரு 1/4 லிட்டர் பாலும் காஃபி பொடியும் வாங்கிட்டு வாமா. நீ வாங்கிட்டு வந்த உடனே உனக்கு சூடா சூப்பரா காஃபி போட்டு தரமா. ஒரு கப் காஃபி ஒன்னால எனக்கு போட்டு தர கலையல. ஏம்மா எதுக்குமா இப்ப கோவப்பட்டுட்டு இருக்க? பால் பாக்கெட்டும் காஃபி தூளும் வாங்கிட்டு வா. நீ இப்ப வந்தத நான் உனக்கு போட்டு தரமா. எனக்கு காஃபி போட்டு தரேன்னு தானே சொன்னேன். திமிரு பிடிச்சவளா? என்னம்மா இவ்வளவு நேரம் நல்லதானே பேசிட்டு இருந்தா, இப்ப திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? பாட்டியோ என் மாமியாருக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரமா மோள்கிட்ட நல்லதானே பேசிட்டு இருந்தாங்க. சின்ன பொண்ணு சிவகாமிய உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நேரம் இங்கே நின்னு வேடிக்கை பாரு. சிவகாமியா கொக்கா. கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு மடக்கு காஃபி போட்டு தான்னு கேட்டா பால் தீனா காஃபி போட்டு தீனா கடையில போய் நான் வாங்கிட்டு வரேன்மா. இவளுக்கு என்ன நீ எந்த வேலை வாங்கிட்டு இருக்க? வயசான அம்மா ஆச்சா? சரி நம்ம போய் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு குடுப்போமேன்னு பாக்கல. இந்த என்ன இல்ல என்ன நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிறியா? இந்நேரம் என் மருமக வச்சிக்க என் முகத்தை பார்த்தே எனக்கு காஃபி வேணுமா சாப்பாடு வேணுமானும் தானே முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி. அவதாண்டி என் மருமவா. என்னம்மா நீ என்னமோ நான் உனக்கு சாப்பாடு தர மாட்டேன் காஃபி போட்டு தர மாட்டேன்னு இந்த பேச்சுல இல்ல பேசியா? பால் வாங்கிட்டு வா காஃபி தூள் வாங்கிட்டு வான்னு தானே சொன்னேன். வாய் மூடிட்டி. ஐசானே என்ன கடைக்கு போ அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் ஒன்னால கடையில போய் வாங்கிட்டு வர கிடையாதா? என்னம்மா மறுபடியும் மாமியார் முருங்க மரத்துல ஏறிட்டியோ? வாய் மூடிட்டி. திமிரு திமிரு உடம்பெல்லாம் திமிரு. அட்ரஸக்கா இங்க பாருமா, நீ என்ன பகச்சிட்டு உன் மருமக மேல பாசத்தை வச்சிட்டு இருக்காத. அவன் நடிப்புக்காரி, சரியான நடிப்புக்காரியாகும். உன்னை பாத்துட மாட்டாமா, உன்னை நல்லபடியா பாத்துட மாட்டா சொல்லிட்டேன். நான் இப்பவே அடிச்சு சொல்லி பாரு, பாத்துட்டே இரு. நீ என்னடி அடிச்சு சொல்லனா? யாமா என்ன அடிச்சா? அடிச்சு சொல்லியேண்டி. எந்த காலம் ஆனாலும் நீ என்ன பாத்துக்கவே மாட்டா. ஆயிரத்து வாரது எல்லாம் போய். யாமா நீ என்ன இப்படி பேசியா? இவ்வளவு நேரமா என்கிட்ட நல்லபடியா தானே பேசிட்டு இருந்தா. அது நீ என்னெல்லாம் சொல்ல வரான்னு கேட்கக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன். என்னடி சொன்னா? உன் மருமவ நம்ம குடும்பத்துல உள்ள எல்லாரையும் தனித்தனியா பிரிச்சுட்டானா? ஆமா, உன் மருமவ தான் அண்ணன் என்ன ஒன்ன தனியா பிரிச்சுட்டாங்கல்ல. யாமா என்ன போட்டு இப்படி அடிச்சா? எத்தே ஏய் சின்ன பொண்ணே எங்க போற? ஏ பாட்டி எங்க மாமியாரும் மேனகா போட்டு அடிக்காங்கல்ல. அம்மைக்கு மோளுக்கு 1008 விஷயம் இருக்கும். நீ மருமவ, நீ இதுல தலையிடவே கூடாது. பக்கமா நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. திமிரு பிடிச்சவளா என்ன சொன்ன? ஐனிகாரி நம்ம எல்லாரையும் பிரிச்சு வைக்காங்கண்ணா. திமிரு எடுத்தவளா, நாங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கோம். எங்களை பிரிக்கறாண்டி நீ வந்திருக்க. இப்ப வாயிலே அடிக்காதம்மா. இந்த வாய் தானடி, இந்த வாய் தானடி இல்லாதம் பொல்லாதம் பேசுச்சி. திமிரு எடுத்தவளா, நீ அவள மாதிரி தானே இருக்க. யாருமா? என் மாமியாரியே முத்தம்மா. இந்த மாதிரி தாண்டி நீ இருக்க. போதாத காலம் அவகிட்ட பயந்து போய் அடங்கி போய் இருந்தேன். அண்ணா உன்கிட்ட அடங்கி போய் இருப்பேன்னு நினைக்காதடி. என் மருமா வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தா. இங்க ஒரு போட்டோ கடந்துட்டு என்கிட்ட எடுத்துக்கொண்டு காட்டினா. இந்த போட்டோல இருந்தது என் மாமனார் மாமியார்னு அவளுக்கு தெரியும். என் மாமியாரு என்ன பாடி என்ன படுத்துனான்னு ஆனா அவளுக்கு தெரியாது கட்டி. அடிக்காதம்மா அடிக்காதம்மா. அடிக்க கூடாது, உன்னை எல்லாம் தூசி போட்டு மிதிக்கணும். என் மருமகளுக்கு நான் பட்ட கஷ்டம் எல்லாம் எதுவுமே தெரியாதுடி. ஆமத்த எனக்கு எதுவுமே தெரியாது. நானு அந்த போட்டோவை பார்த்தோன்னே என் மாமியாருக்கு முகத்தை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துச்சு. இந்த கோவத்துல அவகிட்ட நான் 2-3 வார்த்தை பேசிட்டேன். இந்த விஷயத்தை அப்படியே நீ பயன்படுத்தி என்கிட்ட என் மருமகளை பத்தி என்னெல்லாம் பேசினா. உன் மருமக அப்படி இப்படின்னு நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சுட்டா, குடும்பத்தை 2 ஆக்கிட்டா. நான் அந்த வீட்டு வேலைக்காரியா மாத்த போறாமா. அவளை நம்பாத, உன் மருமகளை நம்பாத, அப்படி எப்படி எல்லாம் சொல்லிட்டாரு நீ. இங்க பாருட்டி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் என் மருமகளை நான் கஷ்டப்பட்டது உண்மைதாண்டி. ஆனா அவளை நான் கஷ்டப்படுத்து நினைச்சு கஷ்டப்படுத்தல. எல்லாம் உன் பேச்சு கேட்டு தாண்டி நான் அவளை கஷ்டப்படுத்தினேன். ஒத்தே ஒரு மவா என் செல்ல மவா மேல அதிகமா பாசமா இருந்தனால தாண்டி உன் பேச்செல்லாம் கேட்டு அவகிட்ட நான் சண்டை போயிருக்கேன். ஆனா நான் என்னைக்கு ஒன்ன பத்தியும் அவளை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டனோ அப்பவே நான் பழைய சிவகாமியை மாறிட்டேன்டி. என் மாமியா பண்ண தப்பையே நான் திரும்பவும் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு முடிவெடுத்தேன். என் மருமகளை நான் இன்னை வரைக்கும் என் மூளை